சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. என்னடா என் சத்தம்? 200 வருஷமா ஓடிட்டு இருந்த கடியாரத்தை அநியாயமா போட்டு உடைச்சிட்டீங்களா? அப்பாடா, நான் கூட புதுசு நினைச்சு பயந்துட்டேன். பிரேக் டவுன் சீரீஸில் அடுத்து நாம் பார்க்க போகிற படம் தோர் ராக்னராக். ஸ்பைடர்மேன் ஹோம் கம்மிங்க்கு அடுத்து நாம் என் கேம் நெருங்கிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்த படம் தான் தோர் ராக்னராக். எல்லா ஹீரோஸ்க்குமே தேர்ட் பார்ட் நல்லா இருக்குல்ல. அயன்மேன் 3, கேப்டன் அமெரிக்கா 3, இப்போ தோரோட தேர்ட் பார்ட். மூணுமே பார்த்தீங்கன்னா நல்ல படமெல்லாம் அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வில்லியாக நம்ம ஹெலாவை இறக்கியிருப்பாங்க. ஒன் ஆஃப் தி பவர்ஃபுல் ஃபீமேல் வில்லன்ஸ்னால் கண்டிப்பாக அது ஹெலா தான். அண்ட் இந்த படமே பார்த்தீங்கன்னா ஆஸ்கார்டு அழியிறதை பற்றி தான். ராக்னராக் அப்படின்னு சொல்லுவாங்க. ராக்னராக்ன்றது வேற ஒன்றும் கிடையாது, ஒரு ஜென்ரேஷன் அழிஞ்சு இன்னொரு ஜென்ரேஷன் வருது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ராக்னராக்ன்றது அந்த கடவுள்கள் ஒரு ஜென்ரேஷனை சேர்ந்தவங்க அழிஞ்சு இன்னொரு ஜென்ரேஷன் வருது, அதை தான் பார்த்தீங்கன்னா ராக்னராக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இந்த படம் ஆரம்பிக்கிறதே பார்த்தீங்கன்னா வந்து சேஜ் ஆஃப் ரிட்டர்னில் நம்ம ஸ்கார்லெட் விச்சோட அந்த ஒரு விஷன்னால தோருக்கு அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கோம். அதை தேடி யூனிவர்ஸ் முழுக்க அணைவார். அப்படி அழிஞ்சு தான் நேராக இங்கே தோர் நேராக மஸ்வல்ஹைமில் வந்திருப்பார். அதாவது நம்ம சர்ட்டர் இருக்கிற இடம். அந்த இடத்துல வந்து நம்ம சர்ட்டர் கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்காரு. நான் வந்தனாலே அந்த இடத்துல பிரளயம் நடக்கண்டா, ராக்னராக் என்னால் தான் ஆஸ்கார்டு அழிய போகுதுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாரு. வெல் அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தோர் பார்த்தீங்கன்னா அவரோட மியால்னிர் எடுத்து சண்டை போடுவார். வெல் மியால்னிரை இந்த இடத்துல ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணியே காமிச்சிட்டு நான் ஃபஸ்ட் டைம் படம் பார்க்கும்போது அதுதான் யோசித்தேன். ஏன்னா போன 2 படங்களுமே பார்த்தீங்கன்னா மியால்னிரை ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே ஸ்டார்டிங்லேயே அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ என்னமோ நடக்க போகுது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நினச்சா மாதிரியே பார்த்தீங்கன்னா சல்லியாக நொறுக்கிட்டாங்க மியால்னிரை. அதை நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். இங்கே சர்ட்டரோட அந்த ஒரு கிரீடத்தை தூக்கிட்டு எப்படியும் அங்கே இந்த எஸ்கேப் ஆகி வந்துடுறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பைஃப்ராஸ்ட்டுக்கு காவலாக நிற்கிறது நம்ம ஸ்கர்ஜு. Now the job ain't easy, but it does have its benefits. The Bifrost gives me access to everything the Nine Realms has to offer. அட பில்லி புச்சர், நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? I mean, it's all mine for the taking. பாடி லாங்குவேஜ் கூட மாறாம அப்படியே இருக்கையா. ஸோ கால் அர்பன் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிச்சிருந்திருக்காரு. இதே மாதிரி தான் ஜாக்கரி லீவை போன படத்தில் நடிச்சிருந்தார் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் போனால் அங்கே ஒரு நாடகம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த நாடகத்தில் நம்ம லோக்கி போன டைம் எப்படி அவரோட டெத்தை ஃபேக் பண்ணியிருப்பாரோ அதை ஒரு நாடகமாகவே போட்டு இந்த இடத்துல தனக்கு தானே ஒரு சிலையை வச்சுருந்துருக்காரு. இதில் 3 பேர் நடிச்சுக்கிட்டு இருக்காங்களே. லோக்கியா நடிக்கிற பேர் பார்த்தீங்கன்னா மேட் டேமன், ஒரு பெரிய ஆக்டர். அண்ட் தோரா நடிக்கிறோட பேர் லூக் எம்ஸ்வொர்த், கிறிஸ் எம்ஸ்வொர்த்தோட பிரதர். அவர் அடுத்தவங்க ஓடினா நடிக்கிறாருல்ல, இவர் யாருன்னு தெரியுதுங்களா? ஒரு கெஸ் பண்ணி பாரு. இவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜுராசிக் பார்க் படத்தில் டாக்டர் கிராண்டா நடிச்சிருந்திருப்பார்ல, அவர் பேர் தான் சாம் நீல். அவர் தான் இந்த இடத்துலையுமே காட்டியிருந்திருக்காங்க. அந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா தெரிய வருது நம்ம தோருக்கு இவன் தான் லோக்கி அப்படின்னு. அப்போ ஓடின் எங்கே போயிட்டாரு அப்படின்னு யோசிக்கும் போது தான் நம்ம லோக்கி பார்த்தீங்கன்னா பூமியில் அவங்களோட வோல்டேஜ் ஹோமில் விட்டுட்டு வந்திருக்காரு போட்டிருக்கு. அவரோட மண்டை கழுவி விட்டுட்டு வந்திருக்காரு. பூமிக்கு திரும்ப ஓடினும் தோரும் லோக்கியும் வந்து பார்க்கும்போது அவர் அந்த இடத்துல இருந்திருக்க மாட்டார். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவர் அங்கேருந்து நார்வேக்கு போயிருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. ஆஸ்கார்டுக்கும் நார்வேக்கும் நிறையவே சம்மந்தம் இருக்குது. தோர் ஃபர்ஸ்ட் பார்ட்டு கேப்டன் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அவெஞ்சர்லேருந்து நார்வே அண்ட் டான்ஸ்பர்கை ரொம்ப முக்கியமாக காட்டியிருந்திருப்பாங்க. இந்த நார்ஸ் மித்தாலஜிக்கு ரொம்பவே சம்மந்தப்பட்ட இடம். அங்கேருந்து தான் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை மீட் பண்ணியிருப்பாங்க. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்து ஏற்கனவே லோக்கியால் ஏகப்பட்ட பிரச்சனை நடந்திருக்கு, நீ அவனை திரும்ப கூட்டிகிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு நாங்கள் இந்த இடத்த விட்டு போயிடுறோம். அப்படியா, சரி வாங்க நான் காட்டுறேன் அப்படின்னு ஒரு கூட்டிகிட்டு போய் இருக்கிற இடத்துக்கு அமுச்சு விடுவார். அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஓடின் என்னோட காலம் முடிஞ்சு போச்சுப்பா, இதுக்கப்புறம் நீங்கள் தான் பார்த்துக்கணும், அவள் வந்துக்கிட்டு இருக்கா, அவளை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு காற்றுல கரைஞ்சிருவார். அந்த இடத்துக்கு வந்த நம்ம ஹெலா பார்த்தீங்கன்னா நம்ம தோரோட அட்டாக் பண்ணும்போது அந்த சுத்தியவே சல்லியாக நொறுக்கி போட்டுறாங்க. ஏன்னா தோருக்கும் முன்னாடியே அந்த சுத்தியை ஹேண்டில் பண்ணவதா ஹெலாவோட கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் குட்டியாகி ஆஸ்கார்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆஸ்கார்டில் இருக்கும்போது அவளுக்கு பவர் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. சொன்ன மாதிரியே அவள் பவர் அதிகமாயிரும். ஒரு தியரி ஒன்று ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இவள் தலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்வாட்ஸு, அது கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமாக சிம்பையாட் மாதிரி தெரியுதுல்ல. எஸ், இதைத்தான் பார்த்தீங்கன்னா ஆல் பிளாக் ஸ்வாட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. படம் ரிலீஸ் ஆன சமயத்தில் அந்த மாதிரி ஒரு தியரிஸ் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. பாசிபிளி இது நம்ம நல்லோட அந்த ஒரு ஆல் பிளாக் ஸ்வாடாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல, ஜஸ்ட் இது ஒரு தியரியாக தான் இருந்துகிட்டு இருக்கு. பைஃபாஸ்ட்டில் போய்கிட்டு இருந்தால் தோரையும் நோக்கியுமே பார்த்தீங்கன்னா ஹெலா அடித்து தள்ளி விட்டுறா. அவங்க அங்கேருந்து நேராக சக்காருக்கு போகிறாங்க. சக்கார பேரை சொன்ன உடனே கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிளானட் ஹல்க் ஞாபகம், படம் கண்டிப்பாக ஞாபகம் வந்திருக்கும். அண்ட் ஹல்கை பார்த்த உடனே எல்லாம் கன்ஃபார்மாக பண்ணியிருப்பீங்க. பிளானட் ஹல்க் படம் அனிமேஷன் படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அதே மாதிரி காமிக்லையுமே இருந்துகிட்ருக்கு. காமிக்கில் வேர்ல்டு வார் ஹல்க் ஸ்டோரி லைனில் அதை காமிச்சிருந்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இந்த சக்காரில் தான் நம்ம ஹல்கை செம்ம கெத்தாக காமிச்சிருப்பாங்க அந்த படங்களில். ஆனால் அந்த மாதிரி அதை பேஸ் பண்ணி ஒரு தனி படமே விட்டுருக்கலாங்க. அது தான் செம்மையாக இருந்திருக்கும். நம்ம ஹல்குக்கு ஒரு செம்ம கெத்தான ஒரு படமாக இருந்திருக்கும். அது வரல விடுங்க, நம்ம படத்தை பற்றி பேசுவோம். ஹெலா பார்த்தீங்கன்னா தங்க ஆஸ்கார்டுக்கு போகும்போது தான் தெரியுது ஹெலாவை யாருக்குமே ஞாபகம் இல்லை. ஸோ அந்த பெரிய ஆர்மியே ஹெலா மொத்தமாக போட்டு தள்ளிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த அரியணை இருக்கிற இடத்துக்கு போகிறா. அங்கே முன்னாடி இருக்கிற அந்த மறைப்பை தாட்டி பின்னாடி பார்க்கும்போது தான் உண்மையான அந்த ஹிஸ்ட்ரி என்னன்னே தெரிய வருது. பத்தாவதுக்கு அங்கேருந்து அந்த ஃப்ளேம்ஸை கொண்டு போய் அண்டர் கிரவுண்டில் இவங்க படையவே அந்த ஃபென்ட்ரிட் நாயும் செத்து கிடக்கல, அதை திரும்ப உயிர்ப்பிக்க வச்சு கூட்டிகிட்டு வருவா. சரி நம்ம 9 ரேல்ஸை ஆட்சி பண்ண போவோம் அப்படின்னு போகும்போது தான் அந்த இடத்துல அந்த ஸ்வாட் கிடையாது.
பைஃப்ராஸ்ட் சோர் இல்லாமல் அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. அதை வந்துட்டு நம்ம ஹேம்டால் எடுத்துகிட்டு போயிட்டாரு. இந்த இடத்துல தான் அந்த உண்மையான ஹிஸ்ட்ரியே தெரிய வருது. நம்ம ஹெலாவும் ஓடினும் சேர்ந்து ஏகப்பட்ட உலகங்களை கான்குவர் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு கட்டத்தில் தான் நம்ம ஓடினுக்கு புரிய வந்திருக்கு, இந்த மக்கள் தான் ஆஸ்கார்டு, நம்ம வந்துட்டு மக்களை நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் தன்னோட ரூட்டை மாற்றிட்டாரு. ஆனால் ஹெலாவால் மாற்ற முடியல. ஹெலா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கெட்டவளாகவே இருக்கா. அது பிடிக்காதனால ஹெலாவை பார்த்தீங்கன்னா பேனிஷ் பண்ணிடுறாரு. அங்கேருந்து இப்போ நம்ம திரும்ப சக்காருக்கு வந்தோம்னா, சக்காரில் நம்ம தோர் லோக்கியுமே இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கி சில வாரங்களுக்கு முன்னாடியே இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. தோர் இப்போ வந்தாலும் மேபி அவர் முன்னாடியே வந்திருக்கலாம். டைம்லைன் இந்த இடத்துல வித்தியாசமாக வேலை செய்து போட்டிருக்கு. அந்த இடத்துல தான் நம்ம தோரை பார்த்தீங்கன்னா எங்களோட சாம்பியன் கூட நீ சண்டை போடணும் ஒழுங்காவா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அங்கே ரிவீல் பண்ணுறாங்க. அந்த சாம்பியன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம ஹல்க்கு. காமிக்கில் இது எப்படியாப்பட்ட ஸ்டோரி லைன் தெரியுங்களா? ஆனால் இந்த இடத்துல ஹல்கை பார்த்தீங்கன்னா தோர்கிட்ட அடி வாங்க வச்சு காமெடி பண்ணி வச்சுருக்காங்க ஹல்க்கு இந்த இடத்துல. இந்த இடத்துல ஹல்க்கு சில நேரம் எனக்கு பார்க்கும்போது என்னடா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க, நீ ஹல்கடா அடிச்சு நொறுக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்குமே ஒரு ஃபீல் இருந்துகிட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல எப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம தோர் தன்னோட பவரை சில நேரம் செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுற மாதிரி காட்டியிருந்தாலும் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஹல்க் அவரை அடிச்சு துவைச்சிடுறாரு. எல்லாத்துக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா கழுத்தில் இருக்கிற அந்த ஒபீடியன்ட் டிஸ்க் தான். இந்த இடத்துல ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஒரு சின்ன டவுட் வரலாம். ஏன்னா நம்ம தோர் தான் பார்த்தீங்கன்னா மின்னலோட கடவுள், இடியோட கடவுள். ஆனால் அவருக்கு இந்த மாதிரி ஒரு ஒபீடியன்ட் டிஸ்க்கு ஷாக் கொடுத்துருச்சா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கலாம். உண்மையாக பார்த்தீங்கன்னா அந்த ஒபீடியன்ட் டிஸ்க் ஜஸ்ட் கரண்ட் ஷாக்கை உடம்பு மேலே கொடுக்கறது கிடையாது. அது நர்வஸ் சிஸ்டத்தோட கனெக்ட் ஆகிருக்கு. டைரெக்டாக நரம்புகளே அட்டாக் பண்ணுது. நம்ம தோரையே கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காமிக்கில் ஒரு கட்டத்தில் இதே மாதிரி இதே இடத்துல இந்த மாதிரியான சண்டை நம்ம ஹல்க்குக்கும் சில்வர் சர்ஃபருக்கும் நடந்திருக்கும். சில்வர் சர்ஃபரையுமே இந்த சக்காரை சேர்ந்தவங்க அதே ஒபீடியன்ஸ் டிஸ்கை வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. சில்வர் சர்ஃபரையுமே கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்கள், நம்ம தோரையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ எல்லாத்தையும் சமாதானம் பண்ணி அப்புறம் தான் நம்ம ஹல்கை பார்த்தீங்கன்னா திரும்ப ப்ரூஸ் பேனராகவே மாற்றி விட்டுறாங்க. அந்த குவின்ஜெட் மூலமாக அந்த பழைய ஃபுட்டேஜ்லாம் பார்த்து அவர் உருமாறிடுறாரு. அந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா நம்ம தோரை வந்துட்டு அவர் ஆக்சுவலி பாயிண்ட் பிரேக் அப்படின்னு சேவ் பண்ணி வச்சிருப்பாரு. Point Break. Welcome, Point Break. No hard feelings, Point Break. You got a mean swing. அகைன் ஒரு அவெஞ்சர்ஸ் 1க்கான கால் பேக். ஹல்க் ஸ்ட்ராங்கஸ்ட் அவெஞ்சர்னு பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவங்களுமே அந்த கிராண்ட் மாஸ்டரோட ஷிப்பை யூஸ் பண்ணி சக்கார்லேருந்து அந்த டெவல்ஸ் அந்த ஓட்ட வழியாக தப்பிச்சு போயிடுறாங்க. கார்கோ அவனோட புரட்சி படையும் அந்த ரெவல்யூஷனரி மேலாம் எல்லாம் சேர்ந்து அவங்களுமே அந்த இடத்த விட்டு எப்படியே தப்பிச்சு போயிடுறாங்க. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா ஆனால் இந்த இடத்துல நம்ம லோக்கி தோரை ஏமாற்ற பார்ப்பாரு. ஆனால் தோர் லோக்கியவே ட்ரிக் பண்ணி விட்டுருவார். அப்படியே உள்ட்ட யூனிவர்ஸ் ஸ்காட் பண்ணி விட்டு போயிட்டாப்புல. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நேராக இப்போ சண்டை அஸ்கார்டுக்கு போகுது. அஸ்கார்டில் பார்த்தீங்கன்னா பெரிய பஞ்சாயத்து நடந்துட்டுருக்கு. மக்கள் எல்லாத்தையும் எப்படியாவது கூப்பிட்டு எங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலான்னு சொல்லிட்டு ஹைம்டால் போக முன்னாடி அந்த நாய் பின்னாடி அந்த செத்த ஆர்மி எல்லா பக்கமும் ரவுண்டு கட்டிட்டாங்க. எப்படியாவது என்கிட்ட சண்டை போட்டு சமாளித்து எஸ்கேப் ஆனேன் அப்படின்னு சொல்லும் போது தான் அந்த பக்கம் ஹெலாவுக்கும் தோருக்கும் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல நம்ம ஹல்க் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நம்ம ஃபென்ட்ரு அந்த நாய் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காப்புல. இந்த பக்கம் அந்த செத்து போன ஆர்மியை இவங்க மற்ற சோல்ஜர்ஸ்லாம் சேர்ந்து அவங்க அடிச்சு நோத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் நம்ம ஹெலாவை பார்த்தீங்கன்னா தோரை கொஞ்சம் கொஞ்சமாக தூண்டி விட்டுட்டுருக்கா. அங்கேருந்து தான் அவங்க விஷயம் நேரம் நம்ம ஓடின் கிட்ட போகுது. ஓடின் வந்துட்டு அப்போ நீ என்ன சுத்தியலோட கடவுளா, நீ இடிமின்னலோட கடவுள். அஸ்கார்டுன்றது வெறும் இடம் கிடையாது, அங்கே வர்ற மக்கள் தான் அஸ்கார்ட். மக்கள் எங்கே இருக்கிறாங்களோ அந்த இடம் தான் அஸ்கார்டாக இருக்க முடியும். அவங்களோட பலசாலின்னு சொல்லும்போது இல்லை நீ என்ன மாதிரி பலசாலி தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நேராக இங்கே வர உண்மையிலேயே இந்த சீன் பார்க்க செம்மையாக இருக்குங்க. நீ எதுக்குடா கடவுள்னு சொல்லும் போது வந்து இடி இடிச்சு டேரெக்டாக அதை விஷுவலாகவே காட்டியிருந்திருப்பாங்க. பட் என்னதான் அடித்தாலும் ஹெலா சாக மாட்டால, திரும்ப திரும்ப எந்திரிச்சு வந்துக்கிட்டே இருக்கா. வேறு வழி இல்லை, நம்ம அந்த ப்ராஃபஸியை இந்த இடத்துல எப்படியா செயல்படுத்தி தான் ஆகணும், நமக்கு இருக்கிற இது ஒரே வழி இதுதான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்ட்டரை திரும்ப அவங்க கொண்டு வந்துடுவாங்க. சர்ட்டர் தான் இந்த அஸ்கார்டுக்கு அழிக்க போகிறான்ற அந்த ஒரு ப்ராஃபஸி இருக்குது. அதை நிறைவேற்றுறதுக்காக சர்ட்டரை அந்த ஃப்ளேம்ஸ் வச்சு திரும்ப உயிரோடு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. லோக்கி அந்த இடத்துலேருந்து எகைன் டெசராக்டியுமே ஆட்டையை போட்டு போயிடுவார். அந்த இடத்துல ஹெலாக்கும் சர்ட்டருக்கும் ஒரு சின்ன ஃபைட் போகிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. ரெண்டு பேருமே அந்த அஸ்கார்டோட சேர்ந்து அழிஞ்சிருப்பாங்க. அஸ்கார்டு இருக்கிற வரைக்கும் தான் நம்ம ஹெலாக்கு சக்தி கிடைக்குமே. அஸ்கார்டு அழிஞ்சதுக்கப்புறம் இனி எப்படி சக்தி கிடைக்கும்? அதோடு சேர்ந்து மொத்தமாகவே அந்த இடம் அழிஞ்சு போச்சு. இந்த இடத்துல நம்ம தோர் அவரோட டீமு எல்லாமே சேர்ந்து அந்த ஷிப் மூலமாக எப்படி தப்பிச்சு போயிடுறாங்க. வல்கேரியை மறந்துட்டா பாருங்களேன். இவள் எப்படி மறந்தேன்னு தெரில. வல்கேரிஸ்ன்றவங்க பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம ஹெலாவை எதிர்த்து சண்டை போடுறதுக்காக அனுப்பப்பட்ட ஒரு எலைட் ஆர்மி சோல்ஜர்ஸ் தான். அவள் இங்கேருந்து சக்காரில் போய் எல்லாத்தையும் பழசை மறக்க செட்டில் ஆவா. ஆனால் பழசை அவ்வளோ சீக்கிரம் நம்மளை பழசை நாம மறக்கலாம், ஆனால் அது நம்மளை விட்டுருமா? ஸோ துரத்துக்கிட்டே வருது இவளை. திரும்ப பார்த்தீங்கன்னா அங்கேயே போய் சேர்ந்துட்டா. ஸோ எல்லாம் சுமூகமாக முடிச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மிட்கிரெடிட் சீன் ஒன்று இருக்குது. அங்கே தான் நம்ம தேனோஸோட சாங்சுரி செட்டப்பை காட்டியிருப்பாங்க. நான் இந்த ஷிப்பே ரொம்ப பெருசாக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். தோர் இருக்கிற ஷிப்பு இதை காட்டிலும் அது பல மடங்கு பெருசாக இருக்குது. அப்பயே எழுதி போகுது இன்னுமோன்னு பெருசாக நடக்க போகுதுன்னு. நடந்துருச்சு, நடத்திட்டாங்க. அடுத்த லாஸ்ட் சீனில் நம்ம கிராண்ட் மாஸ்டர் காட்டியிருப்பாங்க. எகைன் கிராண்ட் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் கிரெடிட் சீனில் நானும் ரெவல்யூஷனரி ஆர்மிதான்ப்பா, இது டையில் முடிஞ்சிச்சு, இனி யாரும் எதுவும் சண்டை போட வேணாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் அந்த சமாதானம் பேசிக்கிட்டு இருக்காரு.
உண்மையிலே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபன்னான மூவி அதே சமயத்தில் சீரியஸான எலமெண்ட்டும் இருக்கும், எல்லாம் கலந்த ஒரு கலவை மாதிரி தான் இருக்கும். போன கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி படம் மாதிரி இதுவும் பார்க்கறதுக்கு செம்மையாகவே இருக்கும். அகைன் நான் சொன்னல இந்த ஃபேஸ்டில் இருக்கிற எல்லா படமும் சூப்பராக இருக்குன்னு, அதே மாதிரி இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அண்ட் இந்த தோர் மூணாவது பார்ட் பார்த்தீங்கன்னா போன ப்ரீவியஸ் 2 தோர் படங்களோடவுமே நல்லாயிருக்கும். ஆனால் இதுக்கப்புறம் இந்த தோர் 4 அந்த 2 படங்களே பரவாயில்லன்ற அளவுக்கு நினைக்க வச்சிருச்சு. தோர் 4 பற்றி நம்ம அடுத்து பேசலாம். ஓகே, இந்த படத்தோட ஈஸ்டர் செக்ஷனுக்கு வந்துட்டோம். நான் ஆல்ரெடி போகிற போக்குலேயே நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ நான் சொல்ல போகிறது எப்படி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம தோரை மீட் பண்ணுவார்ல, அப்போ அவர் தோரோட தலைமுடி எடுத்து ஒரு சிம்பிள் ஒன்று போடுவார் பாருங்களேன். இதுதான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ட்ரைகெட்ரா சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே சிம்பிளை நம்ம தோரோட சுற்றிலையுமே பார்க்கலாம், ஓடினோட அந்த ஒரு இடத்துலையுமே இந்த சிம்பிளை நீங்கள் பார்க்கலாம். அண்ட் தோர் பூமிக்கு வந்ததுக்கப்புறம் அவர் கையில் ஒரு கொடையை வச்சுக்கிட்டு இருப்பார். அவரோட உருவமே வித்தியாசமாக இருக்கும். இது காமிக்கில் அப்படி நம்ம தோரோட ஆல்ட்ரிகோவான அந்த டொனால்ட் பிளேக்கை தான் குறிக்குது. அண்ட் இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓடின ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கார்ல, அங்கே உட்காந்துருக்கிற ஓடின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த இடம் தான் டான்ஸ்பர்க், நார்வேல இருக்கிற ஒரு இடம். இந்த இடத்துக்கு தான் எகைன் பார்த்தீங்கன்னா நியூ அஸ்கார்டுன்னு சொல்லிட்டு எல்லா மக்களுமே குடியேறி வந்திருப்பாங்க. அண்ட் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சக்காருக்கு போகும்போது அந்த இடத்துல அந்த பில்டிங் மேலே நிறைய சிலைகளெல்லாம் காட்டுவாங்கள்ல, அதில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. முக்கியமான ஆள் இந்த பக்கம் இருக்கிறவர் ஏரிஸ், இது நம்ம பீட்டா ரெபிள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவருமே தோர் மாதிரி செம பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான். ஒரு கார்பனேட் இனத்தை சேர்ந்தவர். பேரண்டல் ஸ்டோரி லைனில் இவளுக்கும் அவளுக்கும் சண்டை வர மாதிரி தான் காட்டியிருந்திருப்பாங்க. அண்ட் இந்த இடத்துல காட்டப்படுற பேர் பார்த்தீங்கன்னா பைபீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் மேன்திங்கை காட்டியிருப்பாங்க. மேன்திங்க்கு இந்த இடத்துல என்ன வேலைன்னு தெரியல, ஆனால் ஏதோ காட்டியிருந்திருப்பாங்க. அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம டைக்கா ஒய்டிடியுமே நடிச்சிருக்காரு. அவர் தான் கோர்கா ப்ளே பண்ணவர், வாய்ஸ் ஆக்டிங் கொடுத்ததுமே அவர் தான். அண்ட் நிறைய ப்ரீவியஸ் படங்களுக்கு ஹோமேஜ் கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னால, இந்த சீனில் நம்ம ஹல்க் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட்லேருந்து குதிக்கிறார்ல, எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா இன்க்ரெடிபிள் ஹல்க்லேயுமே அதே மாதிரி ஹெலிகாப்டர்லேருந்து விழுந்திருப்பார். அதுக்கு ஒரு சின்ன ஹோமேஜ், அதுக்கு ஒரு சின்ன கால் ஆஃப் ஃபார் ரெஃபரன்ஸ். அதே மாதிரி இந்த சீனில் பாருங்களேன், நம்ம தோரோட ஒரு கண்ணு மட்டும் நொறுக்கி இருக்க மாதிரி காட்டுவாங்களே, எக்ஸாக்ட்லி அதே ரைட்டு கண்ணு தான் நம்ம தோருக்கும் போகும். லைட்டாக இந்த இடத்துல ஃபோர் ஷேடோ பண்ணுறாங்க. அண்ட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபினிட்டி கான்ட்லெட் அந்த ஓடினோட ட்ரெஷர் ரூமில் காட்டியிருப்பாங்கல்ல, ஆக்சுவலி இந்த சீனில் ஓடினோட ட்ரெஷர் ரூமில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம தோரோட 2 பார்ட்லேயும் அது பிரேக் டவுன் பண்ணியிருப்போம். இந்த இடத்துலையும் காட்டியிருந்திருக்காங்க. அந்த இடத்துலையுமே ஒரு இன்ஃபினிட்டி கான்ட்லெட் இருக்கும். அந்த இன்ஃபினிட்டி கார்ட் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், அது ஃபேக்கு. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டான்லியோட கேமியோ ஒரு நல்ல ரோல் தான் ப்ளே பண்ணியிருப்பார். நம்ம தோருக்கு ஹேர் கட் பண்ணி விட்ற ஒரு ஆளாக வந்திருப்பார். தோரோட தலையிலே கை வைக்கிற அளவுக்கு எவன்டா தைரியம் இருக்குது, அட நான் இருக்கேன்டா, உங்களெல்லாம் உருவாக்கினவனே நான் தான்டா, நான் தலையில் கை வைப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டான்லி பார்த்தீங்கன்னா அந்த தலைமுடியை பூரா வெட்டி விட்டுருப்பாரு. ஹால் தான் ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோ சொல்ல வந்தது. நிறைய விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாவது விட்டுட்டேன்னா சொல்லிட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.